டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2A ப்ரிலிமினரிக்கான ரீசனிங் புக்கை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 சாப்டர்ஸ் இருக்குது. சிலபஸில் 6 சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான கண்டென்ட்டு இந்த புக்கில் இருக்குது. இது வந்து குரூப் 2A மெயின்ஸில் வந்து இதே சாப்டர்ஸ் அப்படியே கவர் ஆகும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 40 மார்க்கு கேட்பாங்க. இங்கே வந்து 10 மார்க் கேட்குறாங்க. அங்கே 27 டாபிக்ஸு, இங்கே வந்து 6 டாபிக்ஸு. இப்போ வந்து உங்கள்கிட்ட குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு வாங்க அவசியம் இருக்காது. ஏன்னா இதே சுரேஷ் அகாடமியிலே உள்ள குரூப் 2A மெயின்ஸ் புக்கும் இந்த புக்குமே சேம் கண்டென்ட் தான், சரிங்களா? அதனால் அந்த புக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் இது வாங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது RS அகர்வால் புக்கில் உள்ள பசில் டாப்பிக்கை தான் அப்படியே இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அதுமாதிரி சீட்டிங் பசில்ஸ் கீழே தான் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் அதே RS அகர்வால் புக்கில் உள்ளது, அதே டாப்பிக்கை தான் இங்கேயும் கொடுத்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? முந்தியோட இப்போ வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு ரீசனிங்க்கு. அதனால் நீங்கள் வந்து ரீசனிங்கை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சரிங்களா? இது போக இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து எண்ணி எழுதுவோம் இல்லையா? ஒரு இதில் கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை டயக்ராம் இருக்குது, எத்தனை ஸ்குவார்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மொத்தமே 6 சாப்டர், ரொம்ப சின்ன சாப்டர் தான். இந்த புக்கு வேணும்னா மட்டும்